அருள்கோர் ஆலயம். நாம் அந்த பரம்பொருளே. நாம் நமது அன்றாட வாழ்வில் சாதாரணமாக உணரும் இந்த நான் என்ற குறுகிய அகங்காரம் ஒரு பொய் தோற்றமே. அது அறியாமையால் இந்த உலகம் மற்ற மனிதர்களாகிய தோற்றங்கள் ஆகியவை அடங்கிய மற்றொன்று என்பதை தோற்றுவிக்கிறது. இந்த நான் என்ற அகங்காரமாகிய மாயையிலிருந்து விடுபடுவதே ஆத்ம பரிபூரணமாகும். இந்நிலையை அடைய எல்லா ஆத்மாக்களும் உண்மையில் அந்த பரமாத்மாவே என்பதையும் அந்த பரமாத்மாவே தான் நமது உண்மையான ஆத்மா என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் ஒருவர் இயல்பாகவே மற்றவர்களின் இன்பத் துன்பங்களை தனதாகவே கருதி மனோவாக்கு காயங்களால் பிறருடைய நன்மைக்காக செயல்படுகிறார். அன்போடு பரம்பொருளுடன் தன்னை ஒன்றுபடுத்தி கொள்ளும் அந்நிலையில் எல்லா மன வெளிச்சிகளும் அறியாமையும் வேறற்று ஒழிந்து போகின்றன. தாமே எங்குமுள்ள எல்லாம் அறிந்த பரமாத்மா என்பதை இடைவிடாது தமது பக்தர்களுக்கு உணர்த்தி வரும் சாயிபாபாவை போன்ற ஒரு பூரண குருவானவர் இவ்வழியே செல்லுவதற்கு நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த துணையாக விளங்குகிறார். இவ்வாறு அவர் நடத்தி காட்டும் விளக்கங்கள் ஆத்மீக வாழ்க்கையில் புதிதாக அடியெடுத்து வைப்பவர்களுக்கு நம்மை சுற்றியுள்ள உலகம் எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மையாக அத்தகைய பரமாத்மாவும் உள்ளது என்ற நம்பிக்கையை வலுப்படுத்துகின்றன. அத்தகைய அனுபவம் வேறுபாடு நிறைந்த இந்த உலகம் மட்டும்தான் உண்மையானது என்ற பொய்யான நம்பிக்கையை வலுவிழக்க செய்து பக்தர்களை ஆத்மீக நெறியில் நீண்ட தூரம் செலுத்துகிறது. சமூகத்துக்கும் இயற்கைக்கும் நாம் பட்ட கடன். மாயையிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுபடுவதற்குரிய இந்த பாதையில் முன்னேறி செல்ல இயன்ற அளவு பிறருக்கு உதவுவது ஒரு நற்செயல் மட்டுமன்றி நமது சாதனையின் ஒரு தவிர்க்க முடியாத பகுதியுமாகும். ஏனெனில் அவர்கள் யாவரும் நமது உண்மையான தோற்றத்தின் பல பகுதிகளே. நம்மை சுற்றிலும் எவ்வாறு வாழ்வின் நிலை சீரழிந்து கொண்டே வருகிறது என்று வருந்துவதில் காலத்தை கழிப்பதை விட இத்தகைய பணியில் ஈடுபடுவது 10,000 மடங்கு மேலானதாகும். அதனால தான் பெரும் ஆத்மீக தலைவர்களான புராதனமான ரிஷிகள் நமக்காக ஸ்வாத்தியாயம் அல்லது நாமே தனியாக புனித நூல்களை படித்தல் பிறருக்கு எடுத்துரைப்பதற்காக பிரவச்சனம் என்ற 2 நியதிகளை ஏற்படுத்தினர். புத்தர், கிறிஸ்து, முகம்மது போன்றவர்கள் தமது செய்திகளை மக்களிடையே பரப்ப வேண்டுமென்று கட்டளையிட்டுள்ளனர். அரசியல் பொருளாதாரத்துறை தலைவர்களான மார்க்ஸ், காந்தி போன்றோரும் கூட தம் பணியில் இதே முறையை கையாண்டு உள்ளனர். ஒவ்வொரு மனிதனும் தான் பெற்றுள்ள நலன்களுக்காக சமூகத்துக்கும் இயற்கைக்கும் கடன்பட்டவனாக உள்ளான். எனவே சமூகத்துறை நலன்கள் மட்டுமின்றி சமூக வாழ்வை நிறைவு பெற செய்யும் ஆத்மீக துறை நலன்கள் மூலமாகவும் அவன் அந்த முழுமைக்கு இயன்ற அளவு பணிபுரிய கடமைப்பட்டிருக்கிறான். ஒன்று கூடி சாதனை புரிவதன் விளைவு. சில சாதகர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒன்று கூடி கூட்டாக சாதனை புரிவது ஒரு சிறந்த ஆத்மீக துறை பணியாகும். அத்தகைய இடம் விரைவில் ஆத்மீக அலைகள் நிரம்ப பெற்று அவர்கள் அதன் பிறகு செய்யும் சாதனைக்கு பெரிதும் உதவுகிறது. அந்த குழுவில் பின்னால் வந்து சேரும் புதியவர்களும் இவ்வலைகளின் உதவியால் விரைவில் அந்த குழுவினரின் நிலையை எட்டுகிறார்கள். வெறும் உலகியல் நம்மை களுக்காகவே இக்கூட்டத்துக்கு வருபவர்கள் கூட விரைவில் ஆத்மீக துறையின் உண்மையான குறிக்கோளை பற்றி அறியவும் உணரவும் ஈடுபாடு கொள்ளவும் தொடங்குவார்கள். இந்த திரண்ட சக்தியால் பலவிதமான ஆத்மீக அனுபவங்கள் சாதகர்களுக்கு கிடைக்க அதன் மூலம் அவர்கள் மேலும் ஆர்வமுடன் முயலும்படி தூண்டுதல் பெறுகிறார்கள். அத்தகைய கூட்டத்தை நடத்தும் தலைவரான ஒருவர்தான் அந்த சக்திக்குரிய ஒரே காரணம் என்று கருதுவது தவறு. இவ்வுண்மையை மனதில் கொண்டு அவர் குருவாகிவிட்டார் என்று கருதுவதை தவிர்க்க வேண்டும். பரிபூரணமடைந்தவர்கள் கூட இதற்கு ஒரு சான்றாக விளங்குகின்றனர். பகவத்கீதை ஒருவன் தனது முயற்சிகளின் மூலமாகவே தன்னை தானே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது. புத்தர் அஷ்டாங்க நெறி நம்மை விடுவிக்கும் என்று திட்டவட்டமாக அறிவித்தாரே அன்றி அவர் விடுவிப்பார் என்று கூறவில்லை. ஒருவர் கிறிஸ்துவை நல்ல தலைவரே என்று அழைத்த போது உடனே அவர் கடவுளை தவிர எதுவுமே நல்லது அல்ல என்றார். சாயிபாபா எப்போதும் கடவுள் உனக்கு நன்மை அளிப்பார் என்றே கூறி பக்தரை ஆசீர்வதிப்பார்.
தாங்கள் எதுவும் செய்வதாக அவர்கள் ஒருபோதும் உரிமை கொண்டாடவில்லை. எனவே பாபாவை உண்மையாக பின்பற்றுபவர் ஒருவர் ஒருபோதும் தன்னை பரிபூரணமடைந்தவர் என்றோ அல்லது மற்றவர்களை தமது சீடர்களாகவோ கருதவே மாட்டார். கூட்டத்தை சேர்ந்த அங்கத்தினர்கள் தாங்கள் ஒன்று கூடி தியானம் செய்வதற்கு முன் சாயிபாபாவின் வாழ்க்கையும் அவரது போதனைகளையும் பற்றி படிக்க முற்படுவார்களாயின் இவ்வாறு பாதை தவறி போதலை சுலபமாக தவிர்க்கலாம். ஷிரடியில் இருந்தும் கூட கடவுளை அடைய ஒரு பாதை உண்டென்றும், ஆனால் அவ்வழி புலிகள் மற்றும் கொடிய விலங்குகள் நிரம்பியதென்றும், ஒருவருக்கு குரு இருந்தால் அவர் இவற்றையெல்லாம் தவிர்த்தும் தம் சீடருக்கு குறிக்கோளை அடைய வழிகாட்டுவார் என்றும் பாபா கூறிய மொழிகள் இதனையே உணர்த்துகின்றன. எனது பிரார்த்தனைக்கு பலனாக சாயிபாபா வித்யாநகரில் சத்சங்கத்தை ஏற்படுத்தி அருளியதையும் அங்கு சில மகான்கள் எழுந்து அருளியதையும் பற்றி ஏற்கனவே கூறியுள்ளேன். பிரபஞ்சத்தில் இடைவிடாது நிகழும் செயல்முறையில் இது ஓர் இணைப்பே என்பதை நான் உணர்ந்து கொண்டதை பற்றி இப்போது விளக்குகிறேன். மகான் ஒருவர் தங்கி புனிதப்படுத்திய இடம். ஒரு நாள் அருகிலுள்ள கிராமம் ஒன்றை சேர்ந்த பக்தி மிகுந்த முஸ்லிம் நண்பரான மஸ்தான் ரெட்டி அல்லது கரீம் பாபா என்பவர் என்னை சந்தித்தார். பேச்சின் நடுவே இங்குள்ள எங்கள் கல்லூரி உருவாவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன் சன்னியாசியான முஸ்லிம் பக்கீர் ஒருவர் கூடூரிலுள்ள பஸ் நிலையத்தில் சிறிது காலம் தங்கியிருந்தார் என்று கூறினார். அடிக்கடி அவர் வித்யாநகரை தாண்டியுள்ள கிராமங்களுக்கு நடந்து செல்வார். வழியில் இப்போது வித்யாநகர் என்றழைக்கப்படும் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவர் அமர்வது வழக்கம். மஸ்தான் ரெட்டி இதை கவனித்து அந்த குறிப்பிட்ட இடத்தில் ஏதோ சிறப்பான புனிதத்தன்மை உள்ளது என்று உணர்ந்தார். சில ஆண்டுகளுக்கு பின் இப்போது நான் வசிக்கும் வீடு அந்த இடத்தில் கட்டப்பட்டது. முன்புறம் உள்ள சத்சங்கம் நிகழும் அறை பக்கீர் அமர்ந்த இடமாகும். அப்போதுதான் ஏன் இந்த இடத்தில் இத்தகைய செயல்கள் நடக்கின்றனவென்றும், ஏன் ரங்கண்ண பாபு, ஸ்ரீ நாராயண மகாராஜ் போன்ற மகான்கள் இவ்விடத்தை நோக்கி ஆகர்ஷிக்கப்பட்டார்கள் என்று உணர்ந்து கொண்டேன். நமது சாஸ்திரங்களில் பெரும் மகாத்மாக்கள் ஓர் இடத்தில் ஒரு சில நிமிடங்களே தங்கினாலும் கூட அவ்விடம் பேரளவில் புனிதமடைகிறது என்று கூறப்பட்டுள்ள ஸ்லோகத்தை நினைவு கூர்ந்தேன். இங்கு பெரும் கோயிலொன்று கட்டப்படும் என்று இரு மகாத்மாக்கள் கூறிய வாக்குகள் கூட இந்த புனிதமான முன் நிகழ்ச்சியோடு சம்பந்தம் பட்டவையே. ஆலயம் கட்டும் பணி மேற்கூறியவாறு கோயில் கட்டப்படும் என்று கூறிய ஸ்ரீ நாராயண மகாராஜ் தொடர்ந்து நான் அதை தொடங்கும் பணியை ஏற்றுக்கொண்டால் கோயில் சுலபமாக உருவாகும் என்றார். அத்தகைய பெரும் பணியை ஏற்றுக்கொள்ளும் சக்தி எனக்கில்லை என தெளிவாக அவரிடம் கூறிவிட்டேன். தவிர சத்சங்கத்தின் அங்கத்தினருக்கு என் வீட்டிலேயே போதுமான இடம் உள்ளது. இப்பகுதியை சேர்ந்த மேலும் அதிகமான மக்களுக்கு தேவை என்றால் கோயில் அவசியமாகும். அவர்களோ எங்களது செயல்களை பொறுத்தவரை இதுவரை எவ்வித அக்கறையும் அற்றவர்களாக உள்ளார்கள். அவர்களில் பலர் கோயில் வேண்டுமென்று விரும்புவார்களாயின் நான் அந்த பணியை மேற்கொள்ள வேண்டுமென்று பாபா குறிப்பிடுகிறாரா என்று கருதுவேன் என்றார். அவர் காலம் வரும்போது எனது சொற்களை காப்பாற்ற வேண்டுமென்று கூறினார். பாபாவிடமிருந்து குறிப்பு கிடைத்தல். உண்மையிலேயே சில மாதங்களுக்கு பின் அருகில் உள்ள கிராமங்களை சேர்ந்த சில பெரியவர்கள் எங்கள் வியாழக்கிழமை பஜனைக்கு வந்து அதனால் மிகவும் திருப்தியுற்றார்கள். விரைவில் அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக கோயில் கட்ட நிலங்களை அளிக்க முன்வந்தார்கள். ஒருவர் 7200 சதுர அடி நிலமும், மற்றொருவர் 6500 சதுர அடி நிலமும், மூன்றாமவர் 300 சதுர அடி நிலமும் அளிக்க முன்வந்தனர். பாபாவிடமிருந்து நான் பெற விரும்பிய குறிப்பு கிடைத்துவிட்டது. அடுத்த பிரச்சனை எந்த நிலப்பகுதியை தேர்ந்தெடுப்பது என்பதே. எனது நண்பர்களில் ஒருவர் ஸ்ரீசைலம் ஸ்ரீ சுவாமி பூர்ணானந்தாவை தரிசிக்க சென்றார். இவ்விஷயத்தில் ஸ்ரீ சுவாமியின் யோசனையை கேட்டு வருமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டேன். ஆனால் அவரது பதிலை பெறுவதற்கு முன்பே நாங்கள் அவசரமாக ஒரு தீர்மானத்துக்கு வரும்படி நேரிட்டது. எனவே நான் பக்தர்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டி அவர்கள் யாவரும் சேர்ந்து நிலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என கூறினேன். ஊதுபத்தி ஒன்றை ஏற்றி வைத்து பாபாவிடம் அவர் தமது திருவுள்ளத்தை பக்தர்களின் மூலமாக தெரியப்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டேன். இறுதியாக 3 நிலப்பகுதிகளில் மிகச்சிறிய நிலப்பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஸ்ரீ ரங்கண்ண பாபு சில ஆண்டுகளுக்கு முன் குறிப்பிட்ட பகுதியே அது. அடுத்த நாள் ஸ்ரீ பரிபூர்ணானந்த சுவாமியிடமிருந்து
சுவாமியிடமிருந்து வந்த கடிதமும் எங்களது தேர்வையே உறுதிப்படுத்தியது. நிலம் வாங்குதல். நாங்கள் தேர்ந்தெடுத்த நிலப்பகுதியோடு மேலும் 7200 சதுர அடி நிலம் வாங்க வேண்டும் என்று பக்தர்கள் முடிவு செய்தனர். பதிவு பெற்ற சங்கம் ஒன்றை ஏற்படுத்திய பிறகே பணம் வசூலிக்க முடியும். ஆதலால் அப்போது எங்களிடம் பணம் இருக்கவில்லை. நில சொந்தக்காரர் நிலத்தை அப்போதே வாங்கி கொள்ளும்படி எங்களை கட்டாயப்படுத்தினார். அடுத்த நாள் காலை உள்ளூர் வர்த்தகர் ஒருவர் மனக்கலக்கத்தோடு வந்தார். அவரது உறவினர் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை மோசடி செய்து விட்டதாக கூறினார். அது திரும்ப கிடைத்தால் பாபாவுக்கு அளிப்பதாக பிரதிஜ்ஞை செய்து கொண்டார். வியப்பூறும்படி மறுநாளே அவர் உணர்ச்சி வசப்பட்டவராக வந்து அந்த தொகையை பாபாவுக்கு அளித்தார். அவரது உறவினர் வந்து பணத்தை திருப்பி தந்து விட்டார். தான் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுப்பது என் வாழ்விலேயே இதுதான் முதல் முறை என்றும் ஏதோ ஒன்று தன்னை அவ்விதம் செய்யும்படி தூண்டியது என்றும் அவர் கூறினாராம். நாங்கள் நிலம் வாங்குவதற்கு தேவையாக இருந்த சரியான அதே தொகையை அவர் அளித்தார். பாபா அளித்த 2 10 ரூபாய் நோட்டுகள். நிலம் வாங்கும் வேலை முடிந்தவுடனே இந்த பெரும் திட்டத்துக்கு பாபாவின் ஆசிகளை பெற்று வருவதற்காக சத்சங்கத்தை சேர்ந்த தாமோதரன், விஜயபாஸ்கர் ஆகிய இருவரோடு ஷிரடிக்கு சென்றேன். நாங்கள் காலை சுமார் 8 மணிக்கு துவாரகாமாய்க்கு சென்றபோது அங்கே 3 பக்தர்கள் இருந்தனர். அவர்கள் ஒரு மூலையில் அமர்ந்து சாயிபாபாவின் சரித்திரத்தை படித்து கொண்டிருந்தார். நான் சாயிபாபாவின் பாதுகைகளை வணங்கி மௌனமாக, உங்கள் விருப்பப்படி இவ்வளவு பெரிய வேலையை மேற்கொண்டுள்ளேன், நீங்கள் தாம் அதை வெற்றிகரமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தேன். பின்னர் நான் பாதுகைகளின் மேல் எனது பார்வையை நிலை நாட்டியவனாக பாபாவின் நாமத்தை ஓதியவாறே துணிக்கருகில் அமர்ந்தேன். சில நிமிடங்களுக்கு பிறகு பாதுகைகளின் மேல் 2 10 ரூபாய் நோட்டுகளை கண்டேன். முன்பு அவை அங்கே இருக்கவில்லை. வேறும் எவரும் அங்கு வரவில்லை. என் உடன் வந்தவர்களும் அவற்றை அங்கு வைக்கவில்லை. பாபாவின் ஆசிக்கு அறிகுறியாக அவற்றை பாதுகாப்பாக வைத்து கொண்டேன். ஸ்ரீ ரங்கண்ணா பாபுவின் பிரசாதம். பின்னர் சிறிது காலத்தில் நான் குண்டூரில் ஸ்ரீ ரங்கண்ணா பாபுவை தரிசித்து அவர் கூறிய வாக்கு பலித்து கொண்டு வருகிறதென்று கூறி எங்கள் பணிக்காக அவரது ஆசிகளை நாடினேன். அவர் சற்று நேரம் அசைவற்று நின்று விட்டு பிறகு, வா, கை கால்களை கழுவிக்கொள், உனக்கு பிரசாதம் தருகிறேன் என்றார். கை கால்களை கழுவி கொண்டவுடன் அவர் எனக்கு 5 ரூபாய்களும் 1 பைசாவும் அளித்து பொது கிணற்றிலிருந்து பல வீடுகளுக்கு குடிநீர் சுமந்து சென்று, நான் சம்பாதித்த பணத்தில் இருந்து இதை கொடுக்கிறேன். ஸ்ரீராமன் இந்த தொகையை உனக்கு அளிக்குமாறு எனக்கு கட்டளையிட்டார். இது மிகவும் குறைவான தொகை என்று கருதாதே. அதிலுள்ள ஒவ்வொரு பைசாவும் கடும் உழைப்பால் சம்பாதிக்கப்பட்டது. பணி செய்யும் போது நான் இடைவிடாமல் ஜபித்து வந்த ராமநாமத்தால் புனிதமடைந்தது என்றார். மீனாட்சி தேவி அளித்த அன்பளிப்பு. சில வாரங்களுக்கு பிறகு எங்கள் சத்சங்கத்தை சேர்ந்த சேஷாத்ரி என்பவர் சென்னைக்கு சென்றார். மீனாட்சி தேவியின் பெரும் பக்தையான காலஞ்சென்ற திருமதி ரேவதி அம்மாவின் ஆசிகளை நாடும்படி அவரிடம் கூறினேன். சேஷாத்ரி அவரிடம் அதை பற்றி கூறிய போது உடனே அவர் தம் வீட்டில் இருந்த மீனாட்சி தேவியின் ஆளுயரமான விக்கிரகத்தின் முன் சற்று நேரம் நின்று மௌனமாக பிரார்த்தித்தார். பின்னர் அவர் திரும்பி வந்து சேஷாத்ரியிடம் 114 ரூபாய்களை அளித்து, இது ரேவதி அம்மாவின் அன்பளிப்பு அல்ல, இது தேவியின் அன்பளிப்பு, கோயில் வெற்றிகரமாக நிறைவேதும் என்றார். லக்ஷ்மி தேவியின் ஆசி. முன்னோர் அத்தியாயத்தில் கூறியபடி வேணுகோபால் என்ற பக்தர் வித்யாநகருக்கு வந்து 1 வாரம் தங்கினார். ஒரு நாள் லக்ஷ்மி தேவி அவரது தியானத்தில் தோன்றி அவரிடம் அக்ஷதைகளை அளித்து கோவில் கட்டவிருந்த இடத்துக்கு சென்று அங்கே அவற்றை தூவுமாறு கட்டளையிட்டாள். அந்த கோயில் நல்ல முறையில் கட்டி முடிக்கப்படும் என்றும் உறுதியளித்தாள். பூண்டி சுவாமியின் ஆசி பெற்ற கிணறு. 1 மாதத்துக்கு பின்னர் பி. விஜயகுமார் என்ற பக்தர் பூண்டி சுவாமியின் பூண்டி திருவண்ணாமலைக்கு அருகில் உள்ளது முன்னிலையில் 1 வாரம் தங்கினார். கடைசி நாளன்று அவர் சிறிது நேரம் தியானம் செய்துவிட்டு கோயிலுக்காக அவரது ஆசிகளை நாடினார். அவர் ஒரு தேங்காயை எடுத்து அதை தொட்டு புனிதப்படுத்தி எங்கள் திட்டத்தையும் ஆசீர்வதித்துவிட்டு அந்த தேங்காயை கோயிலுக்கு அருகில் கிணறு தோண்ட போகும் இடத்தில் உடைக்கும்படி கூறி கொடுத்தார். அவர் கூறியபடியே செய்தோம். அந்த ஆண்டில் கோடை காலத்தில் மிக கொடிய வறட்சி ஏற்பட்டு வித்யாநகரில் உள்ள எல்லா கிணறுகளுமே வற்றி போயின. பூண்டி சுவாமியின் ஆசிகளோடு வெட்டப்பட்ட கிணறு கிராமம் முழுதுக்கும் நீர் அளித்து உதவியது.
கோயில் கட்டும் எங்களது திட்டத்துக்கு ஸ்ரீ வெங்கைய சுவாமி, காஞ்சி சங்கராச்சாரியார், வர்தா சிங்காவை சேர்ந்த சதி அனுசூயா மாதா, காளஹஸ்தி அவதூதர் போன்ற மகான்களின் ஆசிகளும் கிடைத்தன. கோயில் கட்டிடத்துக்கான வரைபடம். சில மாதங்களிலேயே வேலையை ஆரம்பிப்பதற்கு தேவையான அளவு பணம் வசூலாகவே நாங்கள் கோயிலுக்கான திட்டப்படத்தை வரைய வேண்டி இருந்தது. கட்டிடத்தின் அளவையோ அமைப்பையோ பற்றி எங்களுக்கு எந்தவிதமான குறிப்பிட்ட கருத்தும் இன்றும் தோன்றாமலே இருந்தது. ஒரு நாள் இரவு அருகிலுள்ள கிராமத்தை சேர்ந்த கே. சுப்பராமையா என்பவர் என் வீட்டுக்கு வந்தார். அன்று இரவு எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் உறங்கிவிட்டு விடிகாலை பஸ்ஸில் போகலாம் என்று கருதினார் அவர். அன்றிரவு அவருக்கு ஏற்பட்ட கனவில் அவர் வித்யாநகரில் ஒரு பெரிய கோயிலை கண்டார். அந்த கோயிலின் புதுமையான அமைப்பை பற்றிய ஒவ்வொரு விவரத்தையும் அவர் கனவில் கவனித்து கொண்டார். மறுநாள் காலை அதனுடைய வரைபடம் ஒன்றை எனக்கு காட்டினார். அது ஷிரடியில் உள்ள சமாதி மந்திரை முற்றிலும் ஒத்திருந்தது. அவர் ஷிரடிக்கு சென்றதே இல்லை. இவ்விஷயத்தில் பாபாவே வழிகாட்டுகிறார் என்பதை புரிந்து கொண்டேன். எனவே நான் ஷிரடிக்கு சென்று சம்ஸ்தானத்தரின் அனுமதியுடன் ஊட்டிவாடாவின் அளவுகளை எடுத்துக்கொண்டேன். அதே போன்றே ஒரே ஒரு மாடி கொண்ட கட்டிடம் எழுப்ப வேண்டும் என்று தீர்மானித்தோம். அடிக்கல் நாட்டு விழா நாள் குறித்தல். ஸ்ரீ சுவாமி பூர்ணானந்தா 1978 ஏப்ரல் மாதம் 23 அடிக்கல் நாட்டுவதற்கான புனித நாளாக நிச்சயித்தார். அதற்கு சில நாட்கள் முன்பு அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அதற்கு பதிலாக அவரது காரியதரிசியான ஸ்ரீ KBG கிருஷ்ணமூர்த்தி கீழ்கண்ட கடிதத்தை எழுதினார். ஸ்ரீசைலம் 10/3/1978. அன்புள்ள பரத்வாஜா அவர்களுக்கு சுவாமிஜி மற்றும் அவரது சீடர்கள் ஆகியோரின் முன்னிலையில் உங்கள் கடிதத்தை படித்து காட்டும் பேறு பெற்றேன். அதன் காரணமாகவே உமக்கு பதில் எழுதும் சலுகையும் பெற்றேன். ஹாடகேஸ்வரத்தில் சிவராத்திரிக்கு முன்பு சுவாமிஜி பக்தர்களும் சீடர்களும் நிரம்பிய ஒரு கூட்டத்தின் முன் அமர்ந்து ஸ்ரீ சாயியின் பெருமையை பற்றி பேசிக் கொண்டிருந்த தருணத்தில் உமது கடிதம் வந்து சேர்ந்தது. இது சுவாமிஜியின் பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. உங்களுடைய கடிதத்தில் அடங்கியுள்ள விஷயங்களை கேட்டு சுவாமிஜி பெரிதும் மகிழ்ந்தார். தமது வாழ்வின் ஒவ்வொரு மூச்சிலும் எண்ணத்திலும் பாபாவை பற்றிய எண்ணியும் போற்றியும் வரும் ஒரு பக்தரிடம் இருந்து எழும் சாயிபாபாவுக்கு கோயில் கட்ட வேண்டுமென்ற சங்கல்பமே பிரபஞ்சத்திலுள்ள சக்திகளை ஊக்கி அந்த செயலை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு போதுமானது என்றும் மற்றவரிடமிருந்து அத்தகைய தெய்வீக திட்டத்திற்காக பெறப்படும் ஆசைகள் ஏற்கனவே திட்டமிட்டப்பட்டுள்ள அந்நிகழ்ச்சிக்கு வெறும் நேர்பூச்சு போன்றதே என்றும் அவர் கூறினார். ஆழ்ந்த மரியாதையுடன் நன்மதிப்புடனும் தங்கள் உண்மையுள்ள ஒப்பம் KBG கிருஷ்ணமூர்த்தி. ஸ்ரீராமனின் கட்டளை. இந்நிகழ்ச்சியை பற்றி முதலில் முன்னார்ந்து கூறிய ஸ்ரீ ரங்கண்ணா பாபுவே புனித அடிக்கல்லை நாட்டுவதற்கு பொருத்தமானவர் என்று எனக்கு தோன்றவே அவருக்கு அவ்வாறே எழுதினேன். அவர் சற்றும் தாமதமின்றி நான் தான் அடிக்கல் நாட்ட வேண்டும் என்பது ஸ்ரீராமனின் கட்டளை என்று பதில் அனுப்பினார். தவிர அவர் நோயுற்று ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தார். இதற்கிடையில் பக்தர் ஒருவர் விழாவென்று புனிதமான அடிக்கல்லை கழுவுவதற்காக நிறைந்த அளவில் கங்கை நீரை கொண்டு வந்திருந்தார். ஏப்ரல் 22 ஸ்ரீ பூர்ணானந்தா சில பக்தர்களுடன் வந்து சேர்ந்தார். அன்று கோயிலின் கிணற்றில் நீர் வரும் வரை வெட்டினார்கள். 23 காலை சுவாமிஜியிடம் அடிக்கல் நாட்டும்படி கூறினேன். ஆனால் அவர் நீங்களும் அதை செய்ய வேண்டும், நான் பூஜைக்கு வருகிறேன் என்றார். ஸ்ரீ ரங்கண்ணா பாபுவின் அறவுரையை அவரது சொற்கள் உறுதிப்படுத்தின. 5 புனித நதிகளின் நீரால் அபிஷேகம். நாங்கள் கோயில் கட்ட வேண்டிய இடத்துக்கு சென்று சடங்குகளை தொடங்கினோம். அஸ்திவார கல்லுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டிய சமயத்தில் ராஜமந்திரியிலிருந்து வந்த சில பக்தர்கள் கோதாவரியின் புனித நீரை கொண்டு வந்தனர். விஜயவாடாவிலிருந்து வந்த பக்தர் கிருஷ்ணா நதியின் நீரையும், கர்னூலிலிருந்து வந்தவர்கள் துங்கபத்ரா நதியின் நீரையும் கொண்டு வந்தனர். சென்னையிலிருந்து வந்த மற்றொரு பக்தர் காவேரி நீரும் கொண்டு வந்தார். கங்கை நீர் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டிருந்தது. இவ்வாறாக அடிக்கலுக்கு 5 நதிகளின் புனித நீரை கொண்டு அபிஷேகம் செய்ய முடிந்தது. அடிக்கல்லோடு வைக்க நவரத்தினங்கள்.
அடிக்கல் நாட்டு விழாவுக்கு முன்தினம் நான் பாபாவிடம், எங்களிடம் உள்ள பணம் மிகவும் குறைவு, நானும் அவ்வளவு வசதியுடையவன் அல்ல, அடிக்கல்லோடு நவரத்தினங்களை வைக்க எங்களால் இயலாது, கைப்பிடியளவு ஷிரடியின் புனித மண்ணையும் உங்களது உதியில் சிறிதும் அதில் வைத்திருக்கிறேன், பக்கீராகிய தாங்கள் அதை தயை செய்து அனுமதித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரார்த்தித்தேன். விழாவன்று சென்னையை சேர்ந்த பக்தர் ஒருவரை நவரத்தினங்களை அளிக்கும்படி பாபா தூண்டியதை கண்ட நாங்கள் யாவரும் மகிழ்வு கலந்த வியப்படைந்தோம். எனவே அவற்றையும் சாய்பாபா வாழ்ந்திருந்த போது துவாரகா மாயின் தளமாக இருந்த கல்லின் சில துண்டுகளையும் அடிக்கல்லோடு வைத்தோம். காலை 9 மணி அளவில் முக்கியமான சடங்கு முடிவடைந்தது. எல்லா மதங்களின் பிரார்த்தனைகள். பாபா எல்லா மதங்களின் இசைவுக்கு ஆதரவு கொடுத்து வந்தவராதலால் இந்த புனித சந்தர்ப்பத்தில் வேதங்களை ஓதுவதோடு கூட குரானிலிருந்தும் பைபிளிலிருந்தும் கூட பிரார்த்தனைகள் ஓதப்பட வேண்டும் என்று விரும்பினேன். அதன்படியே 21ஆம் தேதியன்று உள்ளூர் கிறிஸ்துவ மதகுரு ஒருவரிடம் அவரது மத பிரார்த்தனையை ஓத வேண்டும் என்றும், காஜா மொஹைதீன் என்ற முஸ்லிம் அன்பரிடம் குரானிலிருந்து சில பகுதிகளை ஓதுமாறும் வேண்டிக் கொண்டேன். முதலில் அவர்கள் இருவருமே அதற்கு இணங்கவில்லை. தங்கள் மதங்கள் விக்கிரக ஆராதனை எதிர்க்கின்றன என்று காரணம் கூறிய அவர்கள் சாயிபாபாவை போன்ற மனிதர் ஒருவரை வழிபடுவது பாவம் என்று கூறினர். நான் மௌனமாக இருந்தேன். வியப்புறும் வண்ணம் 23ஆம் தேதி விடிகாலையில் திரு காஜா மொஹைதீனின் கனவில் ஒரு முஸ்லிம் மகானு தோன்றி எங்களது விழாவில் குரானை ஓதும்படி கட்டளையிட்டார். சரியாக 9 மணிக்கு அவர் கோயில் கட்டவிருந்த இடத்துக்கு வந்து பிரார்த்தனையை ஓதினார். அவர் முடித்தவுடனே சாய்பாபாவின் பக்தரான இரு கிறிஸ்துவ நண்பர்கள் ஒளிபெருக்கியின் முன் வந்து தமது மத பிரார்த்தனையை ஓதினார். அல்லாஹ் மாலிக் ஹை, அல்லாஹ் அச்சா கரேகா என்ற பாபாவின் மொழிகள் என் நினைவுக்கு வந்தன. எனது நம்பிக்கையை இன்னும் உறுதிப்படுத்துவதை போல நாராயணம்மா என்ற 10 வயது பெண் ஒருத்தி கூட்டத்துக்குள் செல்ல முடியாமல் தனியாக சற்று தூரத்தில் அமர்ந்திருக்கையில் திடீரென்று அருகிலிருந்த வேப்ப மரத்திலிருந்து அடிக்கல் நாட்டும் இடத்துக்கு பாபா செல்வதை பார்த்ததாக கூறினாள். ஏழைகளுக்கு அன்னதானம். அடிக்கல்லை நாட்டிய பிறகு அது அசையவோ சரியவோ கூடாதென்றும், அவ்வாறு நேர்ந்தால் அதனோடு சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்கும் அது தீமையை அளிக்கும் என்றும் நம்பப்படுகிறது. எனவே அது அசைய முடியாதபடி அதை சுற்றி செங்கற்களும் காரையும் வைத்து கட்டிவிடும்படி கொத்தனாரிடம் கூறினேன். காலையில் 9:30 மணியளவில் ஏழைகளுக்கு உணவளிப்பதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தோம். சமையலறையில் திறம்பட நிகழும் செயல்களை பார்ப்பதற்கே ஆனந்தமாக இருந்தது. பக்தர்கள் அன்னதானத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேகரித்து பதார்த்தங்களை எல்லாம் சமைத்து முடித்துவிட்டு ஏழை மக்களை வரிசையாக அமர வைத்து பரிமாற ஆரம்பித்தனர். காலை 10 மணிக்கு ஆரம்பித்த அன்னதானம் மாலை 7:30 மணி வரை நீடித்தது. உண்மையிலேயே நல்ல விருந்தாக வயிறார உணவு அளிக்கப்பட்டது. சாய்பாபா தம் திருக்கரத்தால் அளித்த உதி. மாலை 5:30 மணி அளவில் ஷிரடிக்கு சென்றிருந்த உள்ளூர் பக்தரான சந்திரசேகர் என்பவர் திரும்பி வந்தார். அவர் ஷிரடியில் காலஞ்சென்று மஹல்சாபதியின் மகனான ஸ்ரீ மார்த்தாண்ட் என்பவரை சந்தித்த போது இங்கே கோயில் கட்டப்படுவதை பற்றி கூறினார். அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அடிக்கல் நாட்டும் போது அதனோடு வைப்பதற்காக சாயிபாபா தம் கையாலேயே தனது தந்தைக்கு அளித்த உதியை ஒரு சிறு பொட்டலமாக கட்டி அவர் மூலமாக அனுப்பினார். ஆனால் சந்திரசேகர் ஒரு ரயிலை தவறிவிட்டதன் விளைவாக அந்த சடங்கு முடிந்த பல மணி நேரங்களுக்கு பிறகுதான் வித்யாநகருக்கு வந்து சேர முடிந்தது. அவர் என்னிடம் பொட்டலத்தை கொடுத்துவிட்டு தான் தாமதமாக வந்ததற்காக வருந்தினார். நானும் மிகவும் வருந்தினேன். அதே சமயத்தில் சத்சங்கத்தை சேர்ந்தவர் ஒருவர் என்னிடம் வந்து, ஐயா, அஸ்திவார கல்லுக்கு மேலே செங்கற்களை வைத்து மூடாமல் அப்படியே விட்டுவிட்டு கொத்தன் எங்கோ சென்று விட்டான் என்று கூறினார். அதை கேட்டு நான் மெய்சிலிருந்து போனேன். நான் உடனே அங்கு விரைந்து உதி பொட்டலத்தை அஸ்திவார கல்லுடன் வைத்தேன். அதே சமயத்தில் ஒரு பையில் சில செங்கற்களை எடுத்து கொண்டு கொத்தனும் வந்து சேர்ந்தான். அங்கே இருந்த செங்கற்கள் மிக மோசமாக இருக்கவே அஸ்திவார கல்லை சுற்றி கட்டுவதற்காக நல்ல கற்கள் கொண்டு வருவதற்காக தான் சென்றதாக கூறினான். குதா அச்சா கரேகா, ஆண்டவன் எல்லாவற்றையும் சரி செய்வான் என்று எண்ணினேன். புனித காளஹஸ்தியிலிருந்து கருங்கற்கள்
கருங்கல்லை கொண்டே ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தபோது அது எங்களது சக்திக்கு மீறியதாக இருக்கும் என்று பலரும் எச்சரித்தனர். உண்மையில் முதலில் சகாயமான விலையில் நல்ல கற்களை பெறுவது கஷ்டமாகவே இருந்தது. கற்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்குரிய கட்டணம் மிகவும் அதிகமாக இருந்தது. பாபா கனவின் மூலம் அளித்த செய்தியில் நம்பிக்கை கொண்டு நாங்கள் சற்றும் தளராமல் இருந்தோம். விரைவிலேயே இந்த பொறுப்பை கொள்ளத்தக்க சரியான மனிதரை சந்தித்தோம். அவர் மூலமாக காசிக்கு சமமான புனிதமுடையதாக கருதப்படும் காளஹஸ்தியில் இருந்து கற்கள் கிடைத்தன. லாரிகளில் சொந்தக்காரர்களும் வழக்கமாக ஏற்றுவதை காட்டிலும் மிக அதிக அளவு கற்களை ஏற்றி அனுப்பி உதவி செய்தனர். இவற்றின் விளைவாக எங்கள் கருங்கல் கட்டிடத்துக்கு செங்கற் கட்டிடத்துக்கு ஆகக்கூடிய குறைந்த செலவே ஆயிற்று. கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்கும் போது கற்கள் அல்லது சிமெண்ட் தீர்ந்து போன காரணத்துக்காக நடுவில் ஓரிரு நாட்கள் வேலை நிறுத்தப்படும் போது மட்டுமே மழை பெய்யும். இதை கவனித்து யாவரும் வியந்தோம். கூரைக்கு தளம் போடும் வேலை. கட்டிட வேலை மிக விரைவாக முன்னேறி சுவர்கள் கட்டி முடிக்கப்பட்டன. 1979ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதியன்று சிமெண்ட் காரையினால மேல்தளம் போட இருந்தோம். கான்ட்ராக்டர் கிராமத்தை சேர்ந்த 35 வேலையாட்களை இந்த வேலைக்காக ஏற்பாடு செய்திருந்தார். அவர்கள் மிகவும் சோம்பேறித்தனமாக இருந்தனர். காலை 10 மணிக்கு வேலையை ஆரம்பித்து மாலை 5:30 மணிக்கு அதில் பாதி அளவு தான் முடித்தனர். அதன் பிறகு 2 பங்கு கூலி கொடுத்தால் கூட மேலே தொடர்ந்து வேலை செய்ய முடியாதென்று அவர்கள் யாவரும் மறுத்துவிட்டனர். நாங்கள் 500 பேர்கள் தான் அங்கிருந்தோம். நாங்கள் பாபாவின் உதவியை நாடி பிரார்த்தித்தோம். வியக்கும் வண்ணம் இதற்கு முன்பு சத்சங்கத்தில் கலந்து கொண்டிருந்த சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த சுமார் 20 இளைஞர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து கூட ஆரம்பித்தனர். அவர்கள் யாவரும் நாங்களே வேலையை முடிக்க வேண்டும் என்று யோசனை கூறினார். நாங்கள் வேலை செய்ய முற்பட்ட போது வேலையாட்களில் 5-6 பேர்களுடன் எங்களுடன் சேர்ந்து கொண்டனர். மீண்டும் வேலையை தொடங்கிய போது வானத்தில் கருமேகங்கள் நிரம்பி இருந்தன. பலத்த முழக்கத்துடன் இடியும் மின்னலும் இருந்ததோடு லேசான தூற்றலும் இருந்தது. மேற்பார்வையாளரான திரு சீதாராமையா மழையினால் எங்கள் வேலை அனைத்தும் வீணாக போகிறதென்று நிச்சயித்து விட்டார். இருந்தும் பாபாவின் நாமத்தை ஓதியவாறு நாங்கள் தொடர்ந்து வேலை செய்து இரவு 10:30 மணிக்கு வேலையை முடித்தோம். விடிகாலை 2:30 மணி சுமாருக்கு கனத்த மழை பெய்தது. மறுநாள் காலையில் வித்யாநகரை சுற்றிலும் 1-2 மைல் தூரமுள்ள எல்லா கிராமங்களிலும் முந்தின தினம் மாலை 7 மணியிலிருந்து நள்ளிரவு வரை கடும் மழை பெய்ததென அறிந்து வியந்தோம். தொடர்ந்து நிகழும் அற்புதங்கள். இந்த ஆலய பணியில் இதில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நிலத்தை தேர்ந்தெடுப்பதிலிருந்து தொடங்கி தொடர்ந்து ஒன்றின் பின் ஒன்றாக பலவித அற்புத அனுபவங்கள் நிகழ்ந்து கொண்டே வருகின்றன. பெருங்குடிகாரனாக இருந்த காவேரி என்னும் வேலையால் தானும் குடிப்பதில்லை என்று பிரதிஜை செய்து கொண்டான். இங்கே பலவித அற்புதங்கள் நிகழும். பாபாவினுடைய சக்தி இங்கே உள்ளதென்பதே இந்த ஆலயம் எண்ணற்ற மக்களை உணர செய்யும் என்ற ஸ்ரீ பூர்ணானந்தாவின் சொற்கள் இந்நினைவுக்கு வருகின்றன. பர்தா சிங்காவை சேர்ந்த சதி அனுசுயா மத பி. விஜயகுமாரிடம் இந்த கோயிலை பற்றி கூறியதும் வேறொரு இடத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. இதே உண்மையையே குறிப்பிடுகிறது. கோயிலை வைக்க வேண்டிய படத்தை வழிபட ஆரம்பித்தல். 29/10/79 அன்று எனது வீட்டில் உள்ள சத்சங்க கூடத்தில் பாபாவின் பெரிய படம் ஒன்றை பிரதிஷ்டிக்க வேண்டுமென்ற தூண்டுதல் எனக்கு ஏற்பட்டது. நெல்லூரில் உள்ள ஒரு பக்தரால் கோயிலுக்கு அளிக்கப்பட்ட படம் அது. அதை கோயிலில் பிரதிஷ்டை செய்வதற்கு முன் எங்கள் சத்சங்கத்தில் சிறிது காலம் வழிபட வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. எனவே 30ஆம் தேதியன்று சத்சங்கம், பஜனை முதலியவற்றோடு வழிபாடு தொடங்கப்பட்டது. அது பாபாவின் விருப்பமே என்பதை உறுதிப்படுத்துவதே போல் தீர்த்த யாத்திரைக்கு சென்றிருந்த விஜயகுமார் தம்பதிகள், சத்தி அனுசுயா மாதா, ஸ்ரீ யுத்து பாபா, ஸ்ரீ புண்டலீக் மகாராஜ் முதலிய மகான்களிடமிருந்தும் அக்கல்கோட்டு சுவாமி, ஷிரடி ஸ்ரீ சாயி பாபா, ஷேகாம் ஸ்ரீ கஜானன் மகாராஜ், நாகப்பூர் ஸ்ரீ ஹசரத் தாஜுத்தீன் பாபா, மாணிக்க நகரை சேர்ந்த ஸ்ரீ மாணிக்க பிரபு, கனகாபூரே ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி ஆகியோரின் கோயில்களிலிருந்தும் பெற்ற புனிதமான பிரசாதங்களோடு அன்றைய தினம் வந்து சேர்ந்தனர்.
சிவட்டம் அம்மாவின் ஆசிகளோடும் பிரசாதத்தோடும் சகோதரர் பிரகாஷராவும் அன்று திரும்பி வந்து சேர்ந்தார். பாபாவுக்கு ஆலயம் ஒன்று கட்டி அவரது போதனைகளை பரப்ப வேண்டும் என்று நாங்கள் செய்யும் முயற்சிக்கு எண்ணற்ற மகான்களின் ஆசிகள் உள்ளவென்பதற்கு இது மற்றொரு சான்றாகிறது. ஸ்ரீ ரங்கண்ண பாபு சேகரித்த பணம். 1979ஆம் ஆண்டில் ஸ்ரீ ரங்கண்ண பாபு கடுமையாக நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்று கேள்விப்பட்டோம். மே மாதத்தில் அவரை தரிசித்தேன். அவர் மிகவும் பலவீனமாக இருந்தார். அவருக்கு ஒரு பர்லாங் தூரம் கூட நடக்க முடியவில்லை. இடையிடையே ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. 2 நாட்களுக்கு பிறகு திரும்புவதற்கு அனுமதி கேட்டேன். இன்னும் 1-2 தினங்களுக்கு இங்கே தங்கியிரு. உனது அரிய திட்டத்துக்கு பணம் வசூலிப்பதில் என்னால் இயன்ற அளவு முயற்சி செய்ய வேண்டும் என்று ஸ்ரீராமன் சொல்கிறார் என்றார் அவர். உங்களுக்கு கொஞ்சம் தெம்பு வரும் வரை பொறுத்திருக்க கூடாதா என்று கேட்டேன். இல்லை, நாளை என்ன நிகழப் போகிறதென்று யார் அறிவார் என்றார். நான் மேலும் சில தினங்கள் தங்கினேன். மெலிந்து போயிருந்த அந்த வயதான மனிதர் ஏலூரில் வீடு வீடாக சென்று சுமார் 2000 ரூபாய்களை திரட்டி இன்னும் அதிகமாக செய்ய எனக்கு தெம்பில்லையே என்று வருந்துகிறேன். ராமன் அனுமதித்தால் மறுபடியும் பின்னர் முயற்சி செய்வேன் என்றார். எவரிடமிருந்தும் எதுவும் எப்போதும் பெறாத அவர் எங்கள் கோயிலுக்காக வீடு வீடாக சென்று யாசித்தார். அதுவும் ஸ்ரீராமனின் ஆணையால். சிவட்டம் அம்மா அனுப்பிய பணம். சிவட்டம் அம்மா திகம்பரியான ஒரு துறவி. கூரை வேய்ந்த ஒரு சிறு குடிசையில் வாழ்ந்து வருகிறார். சமீபத்தில் அருகிலுள்ள நகரத்திலிருந்து எங்களது சக பக்தர்களில் ஒருவரை வரவழைத்து கோயிலை பற்றி விசாரித்துவிட்டு இங்குள்ள பக்தர்களிடமிருந்து கோயில் கட்டிடத்துக்காக ஒரு சிறு தொகையை வசூலித்து அனுப்பினால் பரத்வாஜா ஏற்றுக்கொள்வாரா என்று கேட்டார். ஏன் மாட்டார், அதை உம்முடைய ஆசையாக கருதி வணங்கி ஏற்றுக்கொள்வார் என்றார் அவர். அம்மா 116 ரூபாய்கள் வசூலித்து அனுப்பினார். அவதூதர் ஒருவர் இவ்விதம் செய்வார் என்று நம்மால் கனவிலும் கருத முடியுமா? பாபாவின் அருள் மிகுந்த திருக்கரங்களே நமக்கு உதவுகின்றன என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. எனவே அது நமக்கு ஒரு அருளாலயமே. ஸ்ரீ வெங்கைய சுவாமியின் விஜயம். 1980ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியன்று ஸ்ரீ வெங்கையசுவாமி என்ற மற்றொரு அவதூதர் வித்யாநகருக்கு வந்து கோயிலில் தங்கினார். அவரது பக்தர்கள் அவர் தலுப்பூருக்கு போக விரும்புகிறாரா அல்லது வித்யாநகருக்கா என்று வினவிய போது அவர் பின்னதையே குறிப்பிட்டார். ஸ்ரீ சுவாமி தம் மனத்தை மாற்றிக்கொள்வார் என்று கருதிய காரோட்டி காரை தலுப்பூருக்கு செலுத்த முற்பட்ட போது சுவாமி வித்யாநகரை நோக்கி செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினார். வித்யாநகருக்கு வந்து சேர்ந்த உடனே ஸ்ரீ சுவாமி கோயிலில் புனித அக்னியை ஏற்றினார். இது அவர் அங்கு தங்கியிருந்த காலம் முழுவதும், அதாவது அக்டோபர் 4ஆம் தேதி மாலை வரை அணையாமல் எரியவிடப்பட்டது. அவர் எந்த இடத்துக்கு போனாலும் அமைதி இல்லாமல் இருப்பார் என்றும் ஒரே நாளில் தம்மிடத்துக்கு திரும்பி விடுவார் என்றும் அவரது பக்தர்கள் கூறினார். ஆனால் வியப்பூறும்படி அவர் இந்த 4 நாட்களும் வழக்கத்துக்கு மாறான மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் இருந்தார். இந்த நாட்களில் நாங்கள் கோயிலில் ஆரத்திகளை நடத்தினோம். நாங்கள் பாடும்போது அவர் கைகளை தட்டி தாளம் போடுவதை கவனித்தோம். வியாழக்கிழமையான அக்டோபர் 2ஆம் தேதியன்று ஷிரடியிலிருந்து திரும்பிய பக்தர் ஒருவர் எங்களுக்கு பாபாவின் பிரசாதத்தை அளிக்க அதனை எல்லோருக்கும் விநியோகித்தோம். ஸ்ரீ சுவாமிஜியின் பக்தர் அதில் சிறிதளவு ஸ்ரீ சுவாமிக்கும் அளித்தார். அவர் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றார். அன்று காலை 10 மணிக்கு ஸ்ரீ சுவாமியின் முன்னிலையில் பாபாவுக்கு பூஜை செய்தோம். அப்போது கூறப்பட்ட மந்திரங்களை அவர் கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார். பாபாவுக்கு நைவேத்தியம் அளித்த போது ஸ்ரீ சுவாமி நிமிர்ந்து அமர்ந்தார். சிறிது ஹார்லிக்ஸும் ஹல்வாவும் உட்கொண்ட பிறகு பூஜை முடியும் வரை அமர்ந்திருந்தார். தம்மை பார்க்க வருபவர்களின் முன்னிலையில் அவர் உண்ணுவது வழக்கமில்லை. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் படத்தில் உள்ள பாபா எல்லோர் முன்னணியில் தமக்கு அளிக்கப்பட்ட உணவை ஏற்றுக்கொண்டது போலவே அவரும் எல்லோர் முன்னிலையிலும் உண்டார். வயதான காரணத்தால் ஸ்ரீ சுவாமி எப்போதும் படுத்துக்கொண்டே இருப்பார். உணவு உண்பதற்காக அவரை ஒருவர் உட்கார வைக்க வேண்டியது அவசியம். ஆனால் இந்த சமயத்தில் அவர் தாமாகவே எழுந்து அமர்ந்து கொண்டார். என்றென்றும் வளம் பெற்ற விளங்கும். இரவில் காரோட்டி மஸ்தானையா கோவிலுக்கு வெளியே திறந்த வெளியில் உறங்கி கொண்டிருந்தார். அவரது சிறு வயதில் அவர் ஒரு முஸ்லிம் பக்தருக்கு மரியாதை செய்வதுண்டு. அவர் மஸ்தானையாவின் கனவில் தோன்றி, நீ ஏன் கோவிலுக்குள் தூங்கவில்லை என்று கேட்டார். மஸ்தானையா விழித்து கொண்டு கோயிலுக்குள் நுழைந்தார்.
அப்போது ஸ்ரீ சுவாமி மற்றொரு சீடரிடம் மகிழ்ச்சியுடன் பேசி கொண்டிருப்பதை கண்டார். சீடர் கோயில் எப்படி இருக்கிறது என்று கேட்க, ஸ்ரீ சுவாமி அது உண்மையிலேயே மிகவும் நன்றாக உள்ளது என்றார். எவ்வளவு காலம் அது வளம் பெற்று விளங்கும் என்று சீடர் கேட்க, என்றென்றும் என்றென்றும் என்றார் சுவாமி. வெள்ளிக்கிழமையன்று மாலை அவரது திருவடிகளிலிருந்து சற்று தூரமாக சில மலர்களை அர்ப்பணித்தேன். ஏனெனில் மலர்களை கண்டால் அவர் தொந்தரவு அடைவார். சற்று நேரத்தில் அவர் மலர்களை சுட்டி காட்டி தமது பணியாளரிடம் ஏதோ முணுமுணுத்தார். அவற்றை எடுத்து விட வேண்டும் என்று சுவாமி கத்துகிறார் என்று அவன் நினைத்தான். அவ்வாறு செய்ய முனைந்த போது ஸ்ரீ சுவாமி அந்த மலர்களை தம் திருவடிகளின் அருகில் வைக்க செய்தார். ஏனெனில் அவற்றை பாபாவுக்கு அர்ப்பணிப்பதேன் என்று அவர் அறிவார். மகான்களை கவர்ந்திழுக்கும் பாபாவின் சக்தி. வெள்ளிக்கிழமை என்று காலை 10 மணி அளவில் சுவாமியின் சீடர்களில் ஒருவர் அவர்கள் வித்யாநகரை விட்டு புறப்பட வேண்டுமா என்று கேட்டார். சுவாமி, வேண்டாம், மேலே உள்ள சக்தி அவ்வாறு செய்ய என்னை அனுமதிக்கவில்லை. செல்ல வேண்டிய வழி மறைப்பட்டிருக்கிறது. எனக்கு வழி தெரியவில்லை என்றார். பாபாவின் உயர்ந்த சக்தி மகாத்மா ஒருவரை ஆகர்ஷித்த தேவையான காலம் வரை அங்கே தங்க வைத்தது என அறிந்து மகிழ்ந்தோம். சற்று நேரம் கழித்து பக்தர் அதே கேள்வியை மீண்டும் கேட்டபோது அவர் மறைமுகமாக, நாம் இங்கே இருப்பது கோடி ரூபாய்கள் செலுத்த வேண்டும் என்றார். சனிக்கிழமையன்று காலை ஸ்ரீ சுவாமி உள்ளறையொன்றில் நீராடப்பட்டார். பக்தர்கள் அவரது உடலை துடைத்துவிட்டு கொண்டிருக்கையில் சுவாமி அவர்களிடமிருந்து துண்டை பிடுங்கி பாபாவை போலவே தலையை சுற்றி கட்டிக்கொண்டு ஒரு புதுமையான பரவச நிலையில் சாய்பாபா சாய்பாபா என்று கத்தினார். அதற்கு முன்னால் அவர் அந்த பெயரை உச்சரித்ததை ஒருவரும் கேட்டதில்லை. காலை 10 மணிக்கு சகோதரர் ஜி சூரிய பிரகாஷ் ராவ் கோயிலில் தங்குவது அவருக்கு பிடித்திருக்கிறதா என்று சுவாமியை கேட்டார். அவர் தமக்கு மிகவும் சௌகரியமாக உள்ளதென்று கூறினார். பகல் ஆரத்திக்கு பின் சுவாமி பாபாவின் பிரசாதத்தை கேட்டு மகிழ்ச்சியுடன் வாங்கி கொண்டார். அக்டோபர் 4ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் சுவாமி வித்யாநகரை விட்டு புறப்பட்டார்.